சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லது நடக்க போகுது. இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருக்க போறன்ற அந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக தான் இந்த சாயப்பா அவசரமாக ஓடி வந்தேன். உன்னை எந்த நொடி வேணா என்ன வேணா செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருக்க எதிரிகள் கண் முன்பாகவே உனக்கான வாழ்க்கையை ஒரு நொடியில் நான் மாற்றி காட்ட போகிறேன். உன்னை கீழே விழுக வைக்க நினச்சவங்க முன்பாக உன்னை எழுந்து நிற்க வச்சு சிறப்பாக வாழ வைக்கவும் போகிறேன். உன்னை அள வைக்க நினைத்தவர்கள் இப்போது நீ நல்லா வாழ்வதை பார்த்து மனசு நொந்து போக போகிறாங்க. என் செல்லமே, என் நாமத்தை சொல்லும் உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு நான் நல்லது செய்ய போகிறேன்? இத்தனை நாள் வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அழுது கொண்டு கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்த உனக்கு இப்போது செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தைரியத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எது நினைத்தும் கவலை கொள்ளாதே. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். என் செல்லமே, நான் உன்னை பார்க்கணும் சாயப்பா, நான் உங்களை பார்க்க சீரடிக்கு வரணும்னு நீ வச்ச கோரிக்கையை நான் இப்போது ஏற்றுக்கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நல்லது நடந்த பிறகு நீ சந்தோஷமாக என்னை பார்க்கவா. செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு வந்து என்னை மனசார தரிசிப்பாய். என் செல்லமே, இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நிறைவு உண்டாகி நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நான் உனக்கான பலனை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே என் அருளால் நீ நல்லபடியாக வாழப் போகிற. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. உன்னுடைய கனவு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை அடைவதற்கான உழைப்பும் முயற்சியும் கூட பெருசாக இருக்கணுன்றதை மறந்துடாத. எந்த அளவுக்கு நீ முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்கும். உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும், உன்னை அழிக்க எத்தனை பேர் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து 1000 கரம் கொண்டு கூட இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொடுப்பேன்னு செல்லமே. இப்போது இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உன் வருமானம் சேமிப்பு உயரும்படியும் கோடி கோடியில் புரளும் ராஜயோக வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன் மனசு குளிரும்படியாக உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துட்றேன் தங்கமே. ஏதோ உன்னை நினச்சி ஏதோ ஒரு எல்லைக்குள்ளே உனக்குன்னு வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு மனசை அலைப்பாய விடாதே. எப்போது மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு எதை செய்யணுமோ அதை மட்டுமே செய். பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும் அடையணும் செய்யணும்னு யோசிக்காதே. எது சரியோ அதை மட்டும் செஞ்சாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஆகிவிடுமே செல்லமே. யார் ஒருவருடைய சிரிப்புக்கு நீ காரணமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, எந்த ஒரு மனிதரின் அழுகைக்கும் நீ காரணமாகிவிட வேண்டாம். உன்னால் மற்றவங்க சிந்திர கண்ணீருக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் எப்போதும் கண்ணீர் வடிக்க விடாமல், யாரையும் எதுக்காகவும் திட்டாமல் கோவப்படாமல் சண்டை போடாமல் எல்லாரிடமும் நல்ல முறையில் பேசி பழகு. நான் சில பேருக்கு செல்வ வளமிக்க வாழ்க்கையை கொடுப்பேன், சிலருக்கு அறிவாளித்தனத்தை கொடுப்பேன், சில பேருக்கு பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்படி செய்வேன். ஆனால் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் என் மனசையே நான் முழுசாக கொடுப்பேன். அப்படிதான் நல்ல குணம் கொண்ட எல்லாருக்கும் உதவுள்ள நல்ல மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் என் மனசையே கொடுத்துட்டேன். என் செல்லமே, உன் நல்ல மனசுக்காக நல்ல ஆசீர்வாதங்களை பெற்ற நீ இனி இந்த உலகத்தில் ஜெயிக்க போற. நீ எதை மாற்ற நினைச்சாலும் இந்த உலகத்தில் அந்த மாற்றம் நிலைத்து நிற்க போவதில்லை. அப்படி இருக்கும்போது நீ நினைச்சது தான் நடக்கணும்னு ஏன் ஆசைப்படுற? தேவையில்லாமல் நான் நினச்சது நடக்கலைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நடப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையை எந்த மனக்கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு போக வேண்டாம். இன்பம் வரும்போது துள்ளி குதிச்சு அதிகமாக ஆடவும் வேண்டாம். வாழ்க்கையில் உனக்கு வரும் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். நல்லதை ஏற்றுக்கொண்டு கெட்டதை விட்டு விலகி கொண்டு எல்லாத்தையும் உள்வாங்கி கொள்ள தயாராகு. ஏன்னா வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எப்படி அணுகணும் எப்படி எதிர்கொள்ளணுன்ற அந்த பக்குவம் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே நிச்சயமாக நீ வெற்றி பெற்றிடலாம் என் செல்லமே.
இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இந்த சமூகத்தில் தானே நல்லவனாக காட்டிக்கணுன்றதுக்காகவே உன்னை கெட்டவராக எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் நீண்ட நாட்கள் அந்த நல்லவர் வேடத்திலேயே சுற்றி அடுத்தவனை அடிமையாக்கி அவர்த்தவங்கெல்லாம் கெட்டவங்கன்ற ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்குவார்கள். எப்போதும் இந்த உலகத்து மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் என் செல்லவே. நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் வாழ்வில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை எல்லாம் இதுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் மறந்துவிடு. இப்போது நடந்து முடிஞ்சது எல்லாமே ஒரு சிறு அத்தியாயம்தான். உன் வாழ்க்கை எனும் கடலில் இன்னும் நீ வெகு தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் உன் வாழ்க்கை பக்கங்கள் அடுத்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை படிச்சுட்டு போய்கிட்டே இரு. புத்தகத்தை பாதியிலேயே முடிவிடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நான் உனக்காக நிறைய விஷயங்களை செய்ய திட்டமிட்டு வச்சிருக்கேன். உன்னால் யாரையும் முடியவில்லை என்றாலும் பரவாயில்ல. எந்த சூழ்நிலையிலையும் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தி விடாதே. அதுவே இந்த சமூகத்துக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மமாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த பிரபஞ்சத்தில் கடலின் சீற்றத்தை போலதான் மனிதனின் கோபமும். அந்த தேவையற்ற கோபம் உனக்குள்ள வராம நீ தான் கவனமா இருக்கணும். ஏன்னா கடல் சீற்றம் வந்து போனாலும் நிறைய உயிர்களுக்கு அழிவு உண்டாகும். அதே போல மனிதனுக்கு கோபம் வந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து கண்டிப்பா ஒரு மனிதனின் முன்னேற்றத்துக்கு தடையாக வந்துடும். அதனால கடல் சீற்றமாக இருந்தாலும் சரி, மனிதனின் கோபமாக இருந்தாலும் சரி, அடங்கிய பிறகு அது என்னாச்சு, ஏன் ஆச்சு, இனிமேல் ஏன் அதை இப்படி செய்யக்கூடாதுன்ற தெளிவை புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு எவ்வளவு நஷ்டங்கிறத சொல்லி புரிய வைக்க முடியாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு உன் சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய். ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எதையாவது யோசித்து கவலைப்பட்டு உன்னை நீயே குழப்பிக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உனக்கு வரும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு அதை சரியாக செஞ்சு கொடுப்பேன். அதனால் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் சரியான தீர்வை நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசு மிகவும் தந்திரமானது. அதை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். அதனால் எப்போதுமே உன் மனசு சொல்கிறதையெல்லாம் அப்படியே நம்பி கேட்டுடாம ஏன் சொல்லுது, எதுக்காக இப்படி சிந்தனை வருதுன்னு யோசித்து செய்ய பழகு. அது இதுன்னு எல்லாத்தையும் மனசில் போட்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு அமைதியாக எல்லாவற்றையும் அழகாக அனுபவித்து வாழும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய மனசை எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டினாலே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை நீ எளிதாக கடந்து செல்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். இப்போது இந்த நிமிஷமே நீ எதிர்பார்த்த நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த உலகத்தில் நீ யாரையும் திருத்த முயற்சி செய்யாதே. ஏன்னா அடுத்தவங்களை திருத்துறதுக்காக நீ பிறக்கலை. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து உன் கர்மாவை அனுபவித்து முடித்து கடந்து வந்துடு.